This video is gonna be a therapy session. So ஹெட்ஃபோன்ஸ் இருக்கா, ஹெட்ஃபோன்ஸ் போடு, அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ லைஃப் இஸ் மிராக்கிளுங்க. ஏன்னா சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம காலேஜ் போகணும், காலேஜ் போய் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ பார்த்தா நம்ம சின்ன பிள்ளையாக இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி எது எப்போ வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. லவ் யுவர் செல்ஃப், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா டில் த எண்ட் உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருக்க போகிறது யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான். ஸோ ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடுப்பா, வாழ்க்கை ஒரு லைஃப் தானே அப்படின்னு. சீக்கிரமே செத்துருவீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. சாப்பிடுங்க, இல்லைன்னு சொல்ல, பட் லிமிட்டாக சாப்பிட்டு உங்கள் பாடியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஆல்சோ நல்ல ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் மெயின் கேரக்டர், நீங்கள் தான் ஹீரோ. ஸோ ஒரு ஹீரோ எப்படி இருப்பான், அந்த மாதிரி நல்லா க்ரூம் பண்ணுங்கள், மாசாக இருங்க, மஜா பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. நீங்கள் சும்மா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க, ஜாலியாக இருங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, டிப்ரெஷனாக இருக்கா, ஹெட்ஃபோன்ஸ் இருங்க, பாட்டு போடுங்க, கேளுங்க, படுத்துருங்க, அதான் பெஸ்ட்டு. அதுவும் இல்லையா, பிடிச்ச வேலையாஸ் பண்ணுங்கள், போய் வெளியே உட்காருங்க. வீட்டில் பெட்டு இருந்தால் பெட்டு கூட போய் விளையாடுங்க. ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அமைதியாக உட்காந்துடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்திங்கன்னா அந்த 5 நிமிஷங்கிறது உங்களுக்கு தான் லாஸ். நீங்கள் சண்டை போட்டவனுக்கோ இல்லை அதை க்ரியேட் பண்ணவனுக்கோ லாஸ் கிடையாது. உங்களுக்குன்னு சொல்லி ப்ரெசன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆறாக தெரியணும். சும்மா போயிட்டு சும்மா வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. யூ ஆர் பிளெஸ்டு, சந்தோஷமாக இருங்க. சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணாலும், எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாக இருக்க மாட்டாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, ஹாப்பியாக இருங்க. எல்லாேருக்கும் லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அதை விட்டுறாதீங்க. நீங்கள் சும்மா வந்து எல்லார்ட்டையும் ஹெல்ப் பண்ணுறதீங்கன்னா லைஃப்பில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ டிப்ஸ் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தெரப்பி செஷன் போட்டு சும்மா சொன்னேன். பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிக்கலன்னா அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்டு வேறு ஏதாச்சும் நீங்கள் பண்ணலாம், இந்த கண்டென்ட்டில் வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் பிரச்சனையே இல்லை, அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, signing off. Matthew. Bye.